பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த காலை வேளையை காணும்படி உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான் என்பது விடுதலையாக்கப்படுவான். தேவனை தொழுது கொள்ளும் போது தேவனை ஆமென் கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தர் செய்த அதிசயங்களை, கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தருமை நடத்தி வந்த பாதைகளை, இவைகளெல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லணும். அது ஆண்டவருக்கு செய்த நன்மைகளுக்காய். ஆனால் அவருடைய பெயரை சொல்லி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளு என்று சொல்லும்போது அவருடைய நாமத்திற்கு கனத்தை கொடுப்பது. அவர் சங்கீதங்கள் வாசிக்கும் அவருடைய நாமத்துக்கு தக்க கனத்தை கொடுப்பது, அவருடைய நாமத்தை தக்க கனம் கொடுப்பது, அவருடைய நாமத்தை கனப்படுத்துவது, தொழுது கொள்ளுவது, ஆமென் காத்து கொள்ளுவது. தேவநாமம் நம்மில் தூஷிக்கப்படக்கூடாது. தேவநாமம் நம்முடைய செயல்களில், இவன் ஒரு கிறிஸ்தவன் பார், ஆண்டவர் பெரிய அளவில் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான், அவன் கிரியைகளை பாருங்க, அவனுடைய வார்த்தைகளை பாருங்க, அது தேவநாமத்தை தூஷிக்கும். ஹல்லேலூயா. ஏனெனில் தெசலோனிக்க நிருபத்தில் கூட 1:16 வாசிக்கும் போது அவனுடைய கிரியைகளினால் தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது. இந்த கால வேளையில் தேவனை மகிமைப்படுத்துவது நம்முடைய செயல்கள், கிரியைகள். தொழுது கொள்ளுகிறது நாம் வாயின் வார்த்தைகளில் தேவனுடைய நாமத்தை சொல்லி ஆமை கையெடுக்கும் போது, அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கும் போது துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். ஆனால் தேவநாமம் தூஷிக்கப்படுவது நம்முடைய கிரியைகள் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். அது ஆராதனைக்கு ஏதுவாய் நாம் மட்டுமல்ல, நம்மை காண்கிற அநேகர் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாய் தேவனை தொழுது கொள்ளுகிற, தேவன் நாமத்தை தொழுது கொள்ளுகிற, ஹல்லேலூயா, ஒரு தெய்வ பிள்ளைகளாய் நாம் காணப்படும் போது, தேவநாமத்தை தொழுது கொள்ளும் போது என்ன நடக்குதா? விடுதலை உண்டாகிறது. நம் அறியாத கட்டுகள், நம் அறியாத சிக்கல்கள், நம் அறியாத விழுந்து கிடக்கிற இடங்களில் இருந்து ஒரு விடுதலை தேவன் நமக்கு கொடுக்கிறார். தேவநாமத்தை நம்முடைய செயல்களினால், நம்முடைய நாவினால், ஆமென், நம்முடைய நடத்தையினால், ஆமென், தொழுது கொள்ளுகிற, மகிமைப்படுத்துகிற, மேன்மைப்படுத்துகிற, உயர்த்துகிற அந்த நேரங்களில் நம்மை அறியாமலேயே நம்முடைய தடைகள் மாறும். நம்மை அறியாமலேயே நமக்கு எதிரான ஆயுதங்கள் மாற்றப்படும். அற்புதமாய் நடத்துவார். விடுதலை உண்டாகும். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, உம்மை தொழுது கொள்ளுகிற நேரமெல்லாம் நீர் எங்கள் சமீபமாயிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவரே எங்களை தடைகளை மாற்றுகிறீர், எங்களை விடுதலை ஆக்குகிறீர். இந்த நாட்களில் எந்த சூழ்நிலையிலும் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய், எங்களுடைய நாவினால் உம்மை உயர்த்தத்தக்கதாய், எங்களுடைய கிரியைகளினால், எங்களுடைய நடத்தைகளினால், எங்களுடைய சுபாவங்களினால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். அநேக இக்கட்டுகள் இருந்து விடுதலை ஆகும். God bless you. Praise the Lord.